சற்று முன் வெளியான செய்தி. மக்களே உஷார், வங்கக்கடலில் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்டா மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் சற்று முன் வெளியீடு. இது தொடர்பான செய்தியை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, கனமழை எச்சரிக்கை மற்றும் முக்கியமான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று டிசம்பர் 16ஆம் தேதி நள்ளிரவில் மழை பெய்ய தொடங்கி அதிகாலையில் தீவிரமடைய தொடங்கும் என, அதன் தொடர்ச்சியாக 17ஆம் தேதி அதிகாலையில் சென்னையில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். வங்கக்கடலில் அமைப்பு கடல் நீரோட்டம் வளர்ச்சி வேகம் அதிகரிப்பு. குமரி கடல் பகுதி, இந்திய பெருங்கடல் பகுதியில் கடுமையான வெப்ப நீரோட்டம் நிலவி வருகிறது. இந்த வெப்ப நீரோட்டமானது குமரி கடல் பகுதியில் இருந்து லட்சத்தீவு வரை தற்போது வலுவடைந்துள்ளது. அரபிக்கடலிலும் வெப்பம் உயரம் ஏற்பட உள்ளது. இந்த நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியது. அது மேலும் வலுப்பெற்று நேற்று மாலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மேகமூட்டம் சூழ்ந்துள்ளது. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் 16ஆம் தேதி நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி அதிகாலையில் தீவிரமடைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 17ஆம் தேதி அதிகாலையில் சென்னையில் மழை பெய்ய தொடங்கிவிடும். 20ஆம் தேதி வரை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோர பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யும். அதாவது டிசம்பர் 17ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனம் முதல் மிக கனமழை பெய்யும். அதனால் அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதே நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இதே கால சூழ்நிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மழையில் பல்வேறு இடங்களில் நீர் தேக்கங்களில் இருந்து நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தற்போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதால் மழையாலும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மேலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பெருமளவில் மழை பெய்யவில்லை என்பது ஒரு குறையாக இருந்தது. ஆனால் அந்த மாவட்டங்களில் தற்போது அதிக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மீண்டும் மழைக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சூழல் உருவாகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நன்றி, வணக்கம்.